ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி அப்படி விளக்கமாக பாயிண்ட்டாக சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது, நேரம் இல்லை. இப்படி தான் எடுப்பாங்க. இதில் இனிமேல் ஹிண்ட்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் பல வருஷமாக படித்த பாடங்கள், உங்கள் மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள். அதனால் இந்த ஹெட்டிங் கொடுத்தா இதில் நீங்களே சொந்தமாக எழுதுனா நல்லது. இதில் வந்தது எனக்கு உடன்பாடு இல்லை. இன்டர்நேஷ்னல் இந்த கேம்பஸ் குஸ்டேடு பைபிள் காலேஜ் ஒரு 2-3 இடத்துக்கு போனேன். 3 மாவட்டம், 1 தர்மபுரி, 2 ராம்நாடு, 3வது புதுக்கோட்டை. கேம்பஸ் குஸ்டேடு பைபிள் காலேஜில் போய் எடுத்தேன் பாடங்கள். அப்போது நான் சொன்னேன், தியாலஜிக்கல் நான் எடுக்கிறேன், வேறு பாடங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுங்க. நான் எடுக்கிற பாடம் ஒன்லி தியாலஜிக்கல். அந்த தியாலஜிக்கல் 1 மாதம் எடுக்கிறேன், 10 பிரிவு. அதில் நான் ஒன்று 3 மாவட்டத்துலேயும் அப்படி தான் எடுத்தேன். எல்லாருமே ஊழியர்கள் தான், புதிய மாணவர்கள் ஒருத்தர் இல்லை. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவான், வந்து படிப்பான். சனி ஞாயிறு ஊழியம் செய்ய போயிடுவாங்க. இந்த 4 வாரம் அனுப்பு கிட்டு 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 கிட்டுன்னு போயிட்டு அவங்களுக்கு ஐயா நிறுத்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு போடாங்கொய்யா. இப்போ 3 மாவட்டங்களில் கேம்பஸ், அது இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜ். அவங்க சிலபஸை பார்த்தா இப்படி தான் இருக்குது. நான் அங்கே உள்ள டீன்கிட்ட கேட்டேன், எப்பா நான் ஒரு சரக்கு வச்சுருக்கேன், அதை வச்சு நான் வியாபாரம் பார்த்துக்கிறேன், தாராளமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போது பெண்கள் ஊழியம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை, இப்போ இப்படியெல்லாம் பாடங்களை தர்றாங்க. அதை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க எழுதி போடுவாங்க, அப்புறம் பரிச்சை வைப்பாங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சிடிஹெச்ஓ, டிடிஹெச்ஓ, பிடிஹெச்ஓ, எம்டிஹெச்ஓ. எச் ராஜாவோ தெரியாது, கடைசியில் அவன் எச் ராஜாவாக தான் இருப்பேன். அதனால் பாடங்கள் இப்படி தான் இருக்கும். சில பாடங்கள் வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவலுக்கு ஒத்து வராது. அது இன்டர்நேஷ்னல் பைபிள் காலேஜ் கேம்பஸ் குஸ்டனுங்கிறது. அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்குள்ளே இருக்க கருத்து என்ன, சகோதரிமார்களுக்கு ஊழியம் கிடையாது. அவங்க சகோதரிமார்கள் அடிமையாக தான் இருக்கணும், மனைவியாக தான் இருக்கணும். இப்படி தான் கொண்டு வராங்க. அதனால் பெண்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஊழியம் இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா என் பைபிளில் அப்படி சொல்லலை, அவங்க பைபிளில் அப்படி சொல்லுது, என் பைபிள் அப்படி சொல்லலை. அதே மாதிரி அந்நிய பாஷை இருக்குது அப்படின்னு நம்ம என் பைபிள் சொல்லுது, அவங்க பைபிளில் அதெல்லாம் கிடையாது. ஃப்ரூட்ஸ் கனி கொடுக்கணும். அந்நிய பாஷை உனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போ ஆவியின் அபிஷேகத்தை பெறுறதோ நிரம்புறதோ அதில் அடையாளமாய் சொல்லப்படுகிற அந்நிய பாஷையவோ அவங்க மறுதளிக்கிறாங்க. அதை சொல்லி கொடுறான்னு இப்படி ஒரு நோட்டு தரேன், நான் என்ன செய்ய? இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ கொடுத்துருக்கிறதெல்லாம் நோட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு உடன்பாடு. அதில் இருக்கே சொல்லிட்டேன், அதனால் என்னைய நீ சொல்லக்கூடாது. இனி விளக்க சொன்னால் அதுக்கு மாறா ஒரு சொல்லிவிட்டு மாறா சொல்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் எடுக்க வேண்டிய பாடம் எடுத்தாச்சு. இதில் சில உடன்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. 4 நூல்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதனால தான் திரும்ப திரும்ப காரியங்கள் வரும். அப்படி தலைப்புகள் எழுதியிருப்பீங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்னா 4 காஸ்பல். அந்த காஸ்பலில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு சில தலைப்புகள், ஒவ்வொரு காஸ்பல்லையும் சில தலைப்புகள் எடுத்து 4 பிரிவாக பிரித்து 13 அதிகாரங்களாக அதை பிரித்து ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் தலைப்புகளும் துணை தலைப்புகளும் கொடுத்து அவங்க அந்த அதுக்கு கில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படி வாய்ச்சி காட்டிடுவா, கில்ஸு எழுதிக்கிறீங்களா சுருக்கமாக? நீங்கள் தான் எழுதிக்கிறேன், அசைன்மெண்ட்டு நீங்கள் தான் பண்ணணும்.
இன்னமும் எழுதவா தூங்க முடியாதான்னு பார்க்குறேன். நான் பார்க்க மாட்டேன், நீ தான் பார்க்க. நான் சொல்ல மாட்டேன்ல. அந்த சரக்கு விலை உயர்ந்தது கொடுக்க மாட்டேன், இந்த சரக்கு விலை குறைஞ்சது. அது அவரு சார்ந்தது, எனக்கு உள்ளது. அவரு தலைவர், அவரு பார்த்து என்ன தீர்ப்புடுறாரு அதான். பைபிள் காலேஜை பொறுத்தளவுக்குயா இங்கே கவனிங்க. பைபிள் காலேஜை பொறுத்தளவுக்கு சிலபஸ் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர் ஸ்டீபன் பாஸ் தருவார். அதில் முடிவெடுக்க வேண்டியது ஸ்டீபன் பாஸ் தான். நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். என்ன குறைபாடுகள் இருந்தாலும் பைபிள் காலேஜை பொறுத்தளவுக்கு ஐயா ஸ்டீபன்கிட்ட சொல்லியிருக்கேன். குறைகளையும் நிறைகளையும் அவரிடத்தில் தெரியப்படுத்துது. அவர் என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ மேலிடத்தில் அதைத்தான் நம்மள்கிட்ட கொடுப்பார். அதைத்தான் சொல்லணும், அது மாறாக சொல்லக்கூடாது. ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறவங்க அவங்க திருத்தருதையாக இருப்பா அவங்க தானே. அதனால் எம்டி சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக இதெல்லாம் எழுத வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியிருக்கு, பரீட்சை எழுத வேண்டும். பரீட்சையில் அட்டன் பண்ணணும், அவங்க மார்க்கு போட்டு நமக்கு எம்டி சர்டிஃபிகேட் தருவாங்க. அது எல்லாம் ஃபுல் பொறுப்பு அவர் தான். ஐயா நாகப்பட்ட ஸ்டீபன் ஐயா தான். என்னையும் ஒன் ஆஃப் த டீச்சர், பல ஆசிரியர்களை நியமிக்கும் போது என்னையும் ஒரு ஆசிரியராக போட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த சிலபஸ்ஸு அதிலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அதில் எனக்கு தெரிஞ்சதை கடந்த நாட்களில் சொல்லிட்டேன். இப்போ முறையாக இதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி அதையும் உங்கள்கிட்ட எழுத சொல்லிட்டேன். அடுத்து அது இல்லை, எபிரேய கிரேக்க மொழியில் பைபிள் இல்லை, அதனுடைய செராக்ஸுகள் கொஞ்சம் அந்த காலத்தில் ஓலை ஏடுகள், தோல் சொல்கள், கரையாச்சது மாதிரி மண் அரிச்சிட்டு கிடக்கிறது. சில சொல்லுகள் எல்லாம் பெரிய ஜாடிக்குள்ளே வச்சு அதை மூடி தோண்டி புதைச்சது எல்லாம் கம்ப்ளீட் ஆகலை. கொஞ்சம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66 புத்தகம் இருக்குன்னா அதில் ஒரு 50 அதிகாரம் 40 அதிகாரம் தான் தோல் சொல்லு, எல்லாம் கிடைக்காது. அப்போது சவக்கடலுக்கு பக்கத்தில் கும்ரான் குகை, ராஜ அரண்மனையில் ஜாடிகள், அவங்களாம் குப்பையில் போட்டிருக்காங்க. அப்புறம் எவ்வளோ ஒருத்தன் அவன் கண்ணில் கத்தரே படம் வைக்கிறேன். அப்புறம் எடுத்தா வேதமாச்சே பைபிளாச்சு, இப்படியெல்லாம் கிடைச்சதை சேர்த்து வச்சு அதுதான் நமக்கு ஆதாரம். உப்புக்கடல், சவக்கடல், கும்ரான் குகை, ராஜ அரண்மனைகள், இதெல்லாம் போய் கொஞ்சம் கிடைச்சது. சில நிருபங்கள் இதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்த எபிரேய பைபிள் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்தவர்கள். இப்போ புதிய ஏற்பாடெல்லாம் எழுதலை. நம்ம கையில் இருக்கிற இந்த 39 புத்தகம் நம்ம சொல்கிறோம். கத்தோலிக்கர் நிறைய புத்தகங்கள் சொல்லுவாங்க, 56 புத்தகம்னு சொல்லுவாங்க. ஆகமங்கள் 56ஐயும் கற்று தீர்ந்தாரேன்னு பாடுவான், கேளுங்கள் தரப்படுங்கிற பாட்டில். அப்போ தான் பார்த்தேன், என்னடா 56ங்கிறேன், நம்ம கையில் 66 இருக்கு. அவர் பழைய ஏற்பாட்டையே அவங்க 56 புத்தகங்களாக பிரிச்சிருக்கேன். இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை ஏசுனார் 3 பிரிவாக பிரிக்கிறேன். 1 மோசே நாகமம், 2 தீர்க்கதரிசனங்கள், 3வது சங்கீதங்கள். ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் 3 பிரிவாக பிரிக்கிறார் ஜீசஸ். நம்ம அதைத்தான் ஏற்றுக்கிற வேண்டியது. அப்போது எபிரேய பாஷையில் இருந்த பைபிளை இயேசுனார் வர்றதுக்கு முன்னாடியே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிரேக்கர்கள் முழு உலகத்தை ஆண்டார்கள். முதலில் ஆண்டவர்கள் முழு உலகத்தையும் எகிப்தியர்கள்,
2வது ஆண்டு முடித்தவர்கள் அசிரியர்கள், 3வது ஆண்டு முடித்தவர்கள் பாபிலோனியர்கள், 4வது ஆண்டு முடித்தவர்கள் மேதியரும் பெர்சியர், 5வது ஆண்டு முடித்தவர்கள் கிரேக்கர். இந்த கிரேக்கருடைய வெறி என்ன தெரியுமா? மொழியை பரப்பணும் நான் உலகம் முழுவதும். இப்போ இந்தின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்தியாவில் இந்தின்னு சொல்கிற மாதிரி முழு உலகத்துலேயும் கிரேக்க மொழியை கொண்டு போகணும். இப்போ எங்கே கை வைப்பாங்க தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் வைப்பாங்க கை. எல்கேஜி, யூகேஜி, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, யூனிவர்சிட்டி, இப்படி கொண்டு வராங்க பாருங்கள். இப்போ அடித்தளத்தில் கொண்டாந்துருவாங்க. அந்த கிரேக்க மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்காக. அது இஸ்ரவேலர்கள் வெறியாக இருக்கிறது எபிரேய பாஷை மேலே. இப்போ இவங்களை கரெக்ட் பண்ணணும், அந்த நாட்டிலையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தணும்னா அவனை கிரேக்க பாஷை படிக்க வைக்கணும். அலெக்சாண்டர் இறந்துட்டான், 33 வயசில் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். 20 வயசில் படையில் வந்து சேர்ந்தான். ஒரு 13 வருஷம் முழு உலகமும் அடிச்சான், இராணுவத்தை கையில் வச்சு. 33வது வயசில் என்ன ஆகிட்டான்? செத்து போயிட்டான். அதுக்கு பிறகு அவனுடைய தளபதிகள் 4 பேர், அந்த 4 பேரும் முழு உலக நாடுகளை பங்கு வச்சுக்கிட்டேன். ஆனால் 4 பேரும் பாசையில், மொழியில், தன்னுடைய தாய்மொழி மேலே வெறி பிடிச்சவங்க. அதனால் 4 பேரும் கொஞ்சம் காலம் ஆண்டாங்க. அப்புறம் 4 பேருக்குள்ளேயே சண்டை. அதில் 2 பேர் பலசாலியாக மாறினாங்க. ஒரே வெஸ்லிங் தான். வெஸ்லிங் தெரியுமா உங்களுக்கு? பத்திரிக்கையில் குத்துச்சண்டை இல்லை, வெஸ்லிங். வெஸ்லிங்னா 4 பேர் இறங்குவேன் கோதாவில். அதில் 2 பேர் கண்ணை காமிட்டிடுவேன். அவங்களுக்கு இழப்பை அவன் இருக்காங்களோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள அவுட் பண்ணிடுவேன் அடித்து. அப்புறம் இவங்க 2 பேரும் மோதுவாங்க. இப்படித்தான் கிரேட் அலெக்சாண்டருடைய தளபதிகள் 4 பேராக இருந்தாங்க, பங்கு வச்சுக்கிட்டாங்க உலக நாடுகளில். அப்புறம் 2 பேர், ஒருத்தன் எகிப்தை தலைமையாக கொண்டான், ஒருத்தன் சிரியாவை தலைமையாக கொண்டான். இவங்க 2 பேரும் உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்களா? அப்படி ஆண்டுட்டு இருக்கும்போது எகிப்து ஆண்ட அந்த ராஜாக்களில் ஒருத்தன், இந்த மொழிவெறி பிடிச்சவங்க தான் அப்படி போயிடும். இஸ்ரவேல் நாடு மட்டும் நமக்கு ஆள முடியலையே, அதிகாரம் செலுத்த முடியலையே அப்படின்ட்டு. இதுக்கு என்னடா காரணம்னு பார்த்தா, எபிரேய பைபிளை கிரேக்க பைபிளை மாற்றிட்டு அவ்வளோவும் படிப்பேன். அப்போ கிரேக்க பைபிளாக டிரான்ஸ்லேட் பண்ணணும், எபிரேயில் இருக்கிற பைபிளை ஒரிஜினலை மொழிபெயர்க்கணும். அப்போ பரிசேரில் வா, சதிசேனில் வா, வேதபாரகனில் வா அப்படி சொல்லி எடுத்து 12 கோத்திரத்தில் இருந்தும் ஒரு கோத்திரத்துக்கு 6 பேர், ஒரு கோத்திரத்துக்கு 6 பேர், 12 72 பேர் அவங்கள எகிப்துக்கு கூட்டிகிட்டு போய் சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு புத்தகங்களை பிரித்து கொடுத்து இதை நீங்கள் கிரேக்க பாஷையில் மொழிபெயர்க்கணும். அப்போ கிரேக்க பண்டிட்டு இங்கே வச்சுக்கிடுவாங்க பக்கத்தில். இவங்க எபிரேய பண்டிட் கசடரை கட்டுறவங்க வேதாகமத்தை 72 பேர் செலக்ட் பண்ணா. அந்த எகிப்தில் தலைமையாக கொண்டு ஆண்ட ராஜா எல்லாருக்கும் புத்தகங்களை பிரித்து கொடுத்தாங்க. கிரீக்கில் பாண்டித்தியம் பெற்றவர்கள், ஹீப்ரூவில் பாண்டித்தியம் பெற்றவர்கள், அவங்கள தான் பண்டிட் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் கரைச்சி குடிச்சு தலைகீழாக படித்தவன்டான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களை உட்கார வச்சு சம்பளம் கொடுத்து எல்லா அலவன்ஸும் கொடுத்து எல்லாத்தையும் எடுத்தாங்க, மொழிபெயர்த்தாங்க. இதில் இருந்து எபிரேய பாஷையிலேருந்து கிரேக்க பாஷை அரசாங்க செலவில். அப்புறம் கிளியர் பண்ணாங்க, எல்லாம் பார்த்தாங்க, திருப்பி பார்த்தாங்க, இப்படி திருப்பி இப்படி திருப்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு கிரேக்க பாஷையில் இருக்கிறது எழுதி முடித்தாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இஸ்ரேல் நாடு அடிமையாக இருக்கணும், கப்பம் கட்டணும். ராஜா சொல்கிறதுக்கு கேட்க மாட்டாங்க. யூத பயிலுங்க எங்கள் பைபிள் சொல்கிறபடி தான் நடப்போம்பாங்க. சண்டை சண்டை சண்டை. அவன் எகிப்தில் இருந்து படையை கூட்டிகிட்டு போவான் சிரியாவை அடிக்கிறதுக்கு. போகும்போது இவனை தட்டிட்டு போவேன், வரும்போதும் சிரியாவோட சண்டை போட்டுட்டு வரும்போதும் இஸ்ரேல் நாடு நடுவில் இருக்கும், எகிப்துக்கும் சிரியாவுக்கும் நடுவில் இருக்கும். அப்படி வரும்போது தட்டிட்டு போவான்.
அந்த காலத்தில் கபடி விளையாடுவோம். அந்த கபடிக்கு நடுக்கோடு உப்புக்கோடு, அந்த எதிர் பார்ட்டி பக்கம் போடுறது ஏர்கோடு. அது மாதிரி இந்த பார்ட்டிக்கு ஒரு ஏர்கோடு போடுவேன். அவன் வந்து இந்த கோட்டில் ஏறணும். இவன் கபடின்னு உப்புக்கோட்டை தாண்டி அந்த கோட்டில் என்ன செய்யணும், ஏறணும். அந்த கோட்டில் கால் வச்சுட்டு அவன் பூரா சுற்றி பிடிச்சிடுவேன். அதில் தப்பி வர்றவன் ரன் எடுத்துடுவான். கபடி தெரியுமா உங்களுக்கு? கிரிக்கெட்டு தெரியும். இந்தியாவில் உள்ள விளையாட்டு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்களாம் இந்தியர்கள் இல்லை, உங்களுக்கு அதுதான் தெரியும். கபடி இந்தியாவில் பிறந்து வளர்ந்ததுப்பா. அப்போ நாங்கள்லாம் விளையாடும் போது இந்த சின்ன பயில விளையாட விட மாட்டேன், குறுக்கு மறுக்க போயிட்டே இருப்பேன். நாங்கள் போட அப்படின்னு சொல்லி அடித்து விட்டுருவோம். இவங்க போய் அம்மா மாட்ட அழுவாங்க. அது சாயங்காலம் அந்த எலக்ட்ரிக் லைட்டில் போட்டு விளையாண்டுட்ருப்போம். அப்போ போடான்னு சொல்லணும். அவங்க போய் அம்மா என்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, போடட்டே என் பிள்ளையும் சேர்த்துக்கிறீங்களா? இப்படி எத்தனை பேரை சேர்க்க, அத்தனை பேர் பிள்ளையிலையும் கூட்டியாத்துருவா. உடனே நாங்கள் உப்பு கோட்டை நிரப்பிடுவோம். வரிசையாக உட்காரு. அப்படி நாங்கள் போகும்போது அவன் தலையில் தொட்டுட்டு தான் போவோம். அவன் தலையில் தொட்டுட்டு கபடி வச்சு உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளும் போட்டியில் இருக்கோம், விளையாட்டில் இருக்கோம் அப்படின்னு வரும்போதும் தட்டிக்கிட்டே வாருது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது உப்புக்கு சப்பானின்னு சொல்கிறது. அவங்களுக்கு பேர் என்ன? உப்பு கோட்டுக்கு சப்பானி உட்கார உப்புக்கு சப்பானி. அந்த மாதிரி உப்புக்கோட்டில் இருக்கிற நாடாக இஸ்ரவேல் நாட்டை வழி நடத்தினார்கள் சீரியர்களும் எகிப்தியர்கள். இதில் நடுவில் மாட்டிக்கிடுச்சு. போகும்போதோ இராணுவத்தை தட்டிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போவேன். இது ஒரு ஏப்ப சப்பை மாதிரி உப்புக்கு சப்பானியாக உட்காந்துருக்கா, அடிச்சுட்டே போவேன். எதெல்லாம் கை கிடைக்கிது கால் கிடைக்கிது எல்லாத்தையும் அடிச்சுடுவேன். வரும்போது அடிச்சிடுவான். அதே மாதிரி அவன் இந்த நாடு அந்த நாட்டோட சண்டை கூட போகும்போது இவன் நடுவில் இருப்பாட தலையில் தட்டிக்கிட்டே போகுது. இப்படியே கொள்ளையடிச்சு இஸ்ரேல் நாடு ஒன்றும் இல்லாமையே போயிட்டு அடிமைகளாக தான் இருப்பான். துவக்கத்தில் எகிப்தியர்களுக்கு அடிமை, அடுத்து அசிரியர்களுக்கு அடிமை, அடுத்து பபிலோனியருக்கு அடிமை, அடுத்து மேதிய பெர்சியருக்கு அடிமை, அடுத்து கிரேக்கருக்கு அடிமை, அடுத்து ரோமருக்கு அடிமை, அடுத்து பிரிட்டிஷ்காரருக்கு அடிமை. இப்படி அடிமைப்பட்டு தான் வராங்க. வெளியில் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம். நிம்மதியாக இருப்பாங்களா? சரி இருக்காங்க, இல்லாமல் போகிறேன் நமக்கு என்ன. அதனால் இந்த எகிப்திய நாடும் சிரியா நாடும் சேர்ந்து அந்த ராஜாக்கள் எபிரேய பாஷையில் இருந்த பைபிளை செலவு பண்ணி கிரேக்க பாஷைக்கு என்ன செஞ்சிட்டான், மாற்றிட்டான். அந்த கிரேக்க பைபிளுங்கிறா அப்படின்னு கேட்குறான்ட்டு இருக்கா? உன்ட்ட இருக்கா? உன்ட்ட இருக்கா? நான் யாரையோ கேட்குறேன்னு நினைக்காத. சேகரு உன்னைத்தான் பேரை சொன்னாத்தான் விளங்கு போட்டு அப்படியே மயக்கத்திலே இருக்காங்க, கிக்கிலே இருக்காயா. அப்படி பேர் 3:30 தூங்கியே பழக்கமாயி இங்கே வந்து உட்காந்து கிக்கிலே. ரைட். இப்போ அந்த பைபிளை விட்டான். இவங்க அந்த திருத்துறாங்கல்ல எகிப்து பைபிளை, எபிரேய பைபிளை, கிரேக்க பைபிளில். அதுக்கப்புறம் அந்த பைபிளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அது இவங்களே புதைச்சிட்டாங்களா, இல்லை அந்த எகிப்திய மன்னர்கள் புதைச்சிட்டாங்களா? இவங்க எடுத்துகிட்டு போன இஸ்ரவேலில் 12 கோத்திரத்துலேருந்து 72 பேர் வந்தாங்களே, இவங்க கொண்டு போய் எங்கேயும் போயிச்சாங்களா தெரியாது. இப்போ கிரீக் பைபிள் வந்துச்சு. இந்த கிரீக் பைபிளில் ரோமானியர்களுடைய ஆட்சி, இவங்க ஆட்சி, கிரேக்க ஆட்சி வந்த பிறகு கிரீக்கில் கொண்டு வந்துட்டாங்க. ரோமானிய ஆட்சி வந்த பிறகு லத்தீனில் கொண்டு வந்துட்டான். அந்த பைபிளை மொழியத்தான் மாற்றுவாங்க. அப்போது சூலிய சீசரு, அகஸ்டஸ் சீசரு, அதுக்கு முன்னாடி வந்த மார்க் ஆண்டனி, அந்த ராயன், இவங்களுக்குள்ள சண்டை. அப்போ இவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் நாடை அறிமுகப்படுத்தணும்னா மொழி மாற்றம் செய்யணும். ஏன்னா நமக்கு முன்னே போன கிரேக்கம் அப்படி தான் செஞ்சு ஆண்டிருக்கேன். நம்மளும் மொழி மாற்றம் செய்யணும். லத்தீனுக்கு கொண்டு வந்தாங்க. பழைய ஏற்பட்ட லத்தீன் கொண்டாங்க.
அதில் அகஸ்டஸ் சீசர் ஆட்சிபீடத்தில் வந்தபோது ரோமானிய பாரம்பரிய ஆண்டுகிட்டு இருக்கு முழு உலகத்தையும். அப்போ அகஸ்டஸ் சீசர் ஆட்சிபீடத்தில் உட்கார்ந்து முழு உலகத்தையும் ஜென்சஸ் கணக்கு இடுடா அப்படின்னு சொல்லி அங்கங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு கட்டளையிட்ட போது நாசரேத்தூரிலிருந்து யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமுக்கு போகிறாங்க. குடிமதிப்பு எழுதும்படி, சென்சஸ் கணக்கில் கொடுக்கும்படி. அப்போ நிறைமாத கர்ப்பிணி. அந்த நேரத்தில் சத்திரத்தில் இடமில்லாததுனால ரோட்டில் பெற்று மாட்டு தொழுவத்தில் கொட்டி போட்டாங்க. ஏத்துனார். அது யாருடைய காலம்? அகஸ்டஸ் சீசருடைய காலத்தில். ஏறக்குறைய கிபி 14 வரைக்கும் ஆட்சி பீடத்தில் இருக்கான். கிமுலையும் இருக்கான், கிபிக்கு வர்றான் ஆட்சி. அகஸ்துராயன் குடிமதிப்பு எழுதும்படி முழு உலகத்துக்கும் கட்டளையிட்ட போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். வரலாற்று புருஷன், கற்பனை புருஷன் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலாற்று புருஷன், சரித்திர புருஷன். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொன்றும் வெறும் கொள்கை அல்ல, கோட்பாடு அல்ல, எல்லா சத்தியம். நானே சத்தியம், நானே. அவர் பிறந்த இடம் பலஸ்தீனா. அந்த காலத்தில் ரோமர்கள் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். 14-15 போயிட்டான். 15 இருந்து வர்றவன் திபேரியு ராயன். கிபி 15 இருந்து திபேரியு ராயன் வர்றான். திபேரியு ராயனுடைய அரசாட்சியின் காலத்தில் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தானில் போய் முங்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன். இப்படி வரலாறு வரணும். இதில் மாதிரி அப்படி இப்படிமா எழுதியிருப்பாங்க. அதனால் அவங்கள காட்டி கொடுக்கக்கூடாது. உடன்பாடு இல்லை என்ற ஒரே வார்த்தையில் ஒதுங்கிடு. அப்போது யார் யார் உலகத்தை ஆண்டது, சாம்ராஜ்யங்கள் எப்படி சரிந்தது, ராஜ்யங்கள் எல்லாம் எப்படி இடிந்தது என்ற வரலாறுலாம் ஊழியக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வரலாறு தெரியணும். இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார், யாருடைய ஆட்சியில் பிறந்தார், அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம தலைவரை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. சில ஆள் வாழை பிடிச்சிருக்கான், சில ஆள் தலையை பிடிச்சிருக்கான், சிலர் நடு துண்டத்தை பிடிச்சிருக்கேன். எல்லாரும் குருட்டு போயிடுது. யானையை பார்த்த கூட மாதிரி ஏசுறார பார்க்குறேன். கிறிஸ்தவம் போகிறேன். துவக்கத்திலேருந்து படிக்கணும், வரலாறு படிக்கணும். இப்போ இயேசு வாழ்ந்த பட்டணம் பலஸ்தீனா. ஆபிரகாம் காலத்தில் அதுக்கு பேர் கானான். பிற்காலத்திலே பலஸ்தீனா. அதுக்கப்புறம் வந்தது என்ன ஊர்? பலஸ்தீனாவுக்கு அதுக்கு அடுத்து வந்த பேர் என்னப்பா? இஸ்ரேல் நாடா. இவங்க குடியேறின பிறகு அது பேர் மாற்றிட்டாங்க. அது பேர் என்னது? இஸ்ரேல் நாடு. அப்போ இயேசு வாழ்ந்த பலஸ்தீனா அப்படின்னு படிக்கணும்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஜாகிரபிகள் படிக்கணும். அதில் ஜாகிரபிகளில் தான் அவன் சொல்லுவான், மலைத்தொடர்கள் இருந்தது, பள்ளத்தாக்குகள் இருந்தது, இயேசு பிறந்த பலஸ்தீனாவில் யோர்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, குண்டுகளும் மலைகளும் நிறைந்த பள்ளத்தாக்குள்ள தேசம். அதில் இவர் ஊழியத்துக்கு வந்த நேரத்தில் யார் ஆட்சி பீடத்தில் இருந்தது, முழு உலகத்தை ஆண்டது. அப்போ பலஸ்தீனாவை ஆண்ட ராஜா பேர் என்ன? ஏரோது. எல்லாம் தெரியணும்ல. அவர் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் என்னென்ன சபைகள்லாம் இருந்துச்சு? சதுசேயர் இருந்தான், பரிசேயர் இருந்தான், வேதபாரகர் இருந்தான், அப்புறம் நியாயசாஸ்திரிகள் இருந்தான். அதுக்கப்புறம் யார் இருந்தது? செலவுத்தா. செலவுத்துனா தெரியுமா? செலவுத்துனா ஸ்டீவனுக்கு அப்பா பேருப்பா. நம்ம பைபிள் காலேஜ் ஆசிரியர் இருக்கார்ல, தலைமை போதகர், அவருக்கு அப்பா பேர் இந்த சிலேத்து. இங்கே செலவத்துன்னு போட்டிருக்கேன். எது சரி?
ரெண்டும் சரி தான். இவங்க அப்பா அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி பேர் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்தாபனத்துக்கு, அவங்க சபைக்கு செலவுத்தொகை எண்ணப்பட்டு ஒரு இயக்கம். உங்கள் பார்வையில் சொல்லி கொடுத்தா புரியணும்னா அது ஒரு சபை ஏசுனார் காலத்தில். அப்புறம் எசிலியர்களா, அவங்க ஒரு சபை. அப்புறம் யாரு? செலோ பெடோயிக்கர் என்ன சோக்கிய. அப்போ அப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்கேன். இந்த கூட்டத்தோட ஏசுனார் சேர்ந்து ஊழியம் செய்யலாம்ல. ஏன் அவர் தனியாக ஊழியம் செஞ்சார்? அங்கே தான் ரகசியம் இருக்குது. அதான் ரகசியம். இந்த ரகசியம் பெரியது. அவங்களோடலாம் ஏதுனா சேர மாட்டாருப்பா. அதில் இன்னொருத்தர் இருக்கான் பாரு, எப்பிக்கூறாரா, ஸ்தோயிக்கர், எப்பிக்கூறார். அப்புறம் இன்னொரு சன்னியாசி கூட்டம் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேர் என்ன? கல்யாணம் என்ன தீட்டா? அவன் பேர் இதில் இருக்காதுப்பா, அது வரலாற்றில் தான் இருக்கும். அப்படி ஒரு கூட்டம், வெறும் சன்னியாசி கூட்டம். இவங்களுக்கு நடுவில் ஊழியத்தை தொடங்குறார். அப்போது ஏசுனார் வாழ்ந்த பலஸ்தீனாவை பற்றி படிக்கணும்னா ஜாகிரபிகள் படிக்கணும். பூகோளம் என்ன செய்யணும்? படிக்கணும். புவியியல், அதுக்கு பேர் புவியியல். வரலாறு, வரலாற்றியல் எல்லாத்தையும் படிக்கணுங்க. சரித்திரம் படிக்கணும், பூகோளம் படிக்கணும், அவர் காலத்தில் இருந்த கணக்கு வழக்கு படிக்கணும். எத்தனை அடி நீளம், எத்தனை அடி அகலம், இவ்வளோ உயரம், இவ்வளோ அகலம், இப்படிலாம் சொல்லுவாங்க. இத்தனை தாளந்து சொல்லியிருக்கா. அப்போ ஒரு தாளந்து எவ்வளவு? இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கணக்கு சொல்லணும், மதிப்பு. அப்புறம் நிறுத்தல் அளவை, நீட்டல் அளவை, மட்டப்பலகை, தூக்கு நூல், இதெல்லாம் எழுதியிருக்கு. இதெல்லாம் படிக்கணும். இயேசுவை யார் என்று தெரியுமா? இப்படி தான் கேட்க தெரியுது. கையில் வச்சிருக்கிற வேதம் தெரியுமா உனக்கு? அப்புறம் வேதத்தை எழுதின நாயகத்தை அப்புறம் பார்ப்போம். அளவுகளை பற்றி படிக்கணும், மொழிகளை பற்றி படிக்கணும். அப்புறம் இயேசு வாழ்ந்த பலஸ்தீனாவுடைய பூகோளம் என்ன, வரலாறு என்ன, அப்போ இருந்த கணக்குகள் எப்படி, அளவுகள் எப்படி, அப்போ இருந்த கலர், எண்கள், இதெல்லாம் படிக்கணும்ல. வேதம் படித்தேங்கிற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எந்த வேதம் படித்தாங்கன்னு தெரியல. ரிக்கு படிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ரிக்கு, யஜூர், சாமம், அதர்வனம், இந்த வேதம் படிச்சிருப்பாங்க. அவன் கையில் வச்சிருக்கிற பைபிளில் தான் இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தன் பைபிள்லையும் பின்னாடி திருப்பி பாருங்க, அந்த பூகோளம் எழுதியிருப்பேன். வரலாற்று இடங்கள் எல்லாம் அதில் குறித்து வச்சுருப்பேன். என்றைக்காவது நீங்கள் பரட்டி படிச்சிருக்கீங்களா? நான் அதை பாடமாக எடுத்திருக்கேன் கேம்பஸ் குசலில். ஆபிரகாம் காலத்தில் உள்ள படங்கு, ஏசுனார் காலத்தில் உள்ள படங்கு, பவுல் காலத்தில் பயணித்த படங்கு, அதில் இருக்கும் ஹிஸ்ட்ரியும் பூகோளம் படிக்கணும்னா அதை படிக்கணும். இவங்க அந்த பக்கம் திருப்பி பார்க்குறதே இல்லை. ஏன்னா இவங்க ரொம்ப படித்தவங்க. ஏன்னா ஜபம் உண்டாக்கிருச்சா? கையில் வச்சுருக்கிற பைபிளை தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. தெரியாதுன்னா அது சொல்லுவாங்களா? அது அப்படி எங்களுக்கு தெரியாமல் இருக்கேன். எனக்கு பிறந்த பையன் எப்படி ரசிக்கப்படாமல் இருப்பான்னு தாங்க அவர் சத்தம் மட்டும் போது. என்ன, நான் இத்தனை வருஷம் ஊழியக்காரனாக இருக்கேன், அதனால் உன் பிள்ளை ரசிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியுமா? உண்மை சொல்கிற ஊழியக்காரன் ரசிக்கப்பட்டே சொல்லுவேன். பொய் சொல்கிற ஊழியக்காரன், பிள்ளையை விட்டு கொடுக்காம ஊழியக்காரன், அதெல்லாம் ரசிக்கப்பட்டு. அப்புறம் உள்ளே போய் 2 பொம்பளை பிள்ளை வெளியே போயிட்டேன். சத்தம் போட்டார் இல்லையா, அதோடு நிப்பாட்டிட்டேன். வெளியே போயிட்டுருக்கேன், ஓடியாராரு. யா 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 என்ன அந்த பயலை நீங்கள் விசாரிச்சுட்டு சொல்லிக்கிறீங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கா, அவளை கட்டி கொடுக்கணும். மூத்த பிள்ளை இன்னும் வேலை பார்த்துட்ருக்கா, அவள் நர்ஸு. இளைய பிள்ளை எப்படியாவது கட்டி கொடுக்கும். அங்கே உள்ளே போனால் யாருமே ரசிக்கப்படணும். இந்த ஆள் என்ன கோவப்பட்டான் தெரியுமா? கண்ணாடியும் போட்டுக்கிட்டு
வயசான நிலைமையில் நீ எப்படி கேட்கலாம்? என் முள்ள எப்படி ரசிக்கப்படாமல் இருப்பேன்? பாஸ்டருடைய பிள்ளைகள் பக்திமான்களாக இருப்பான், பாவியாக இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பான்? பக்தி உள்ளவனாக இருப்பான். பக்தி உள்ள எவனையும் கர்த்தர், சொல்லுங்க வாய் தருது, பக்தி உள்ள எவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்வார். அப்போதான் அவன் ரசிக்கப்படுவான். இந்த அறிவு இல்லை அந்த ஆள்கிட்ட. ரசிக்கப்பட்டியாலும் எப்படி கேட்கலாம்? மகன் ரசிக்கப்பட்டானான்னு கேட்டால் அவன் ரசிக்கப்படலன்னு சொல்லணும். அவன் என் மகன் எப்படி தெரியுமா, அவன் அப்படி பாட்டு பாடுவேன், அப்படி கைதட்டுவேன், அவ்வளோ வேலை செய்வான்னு சொன்னால், ரசிக்கப்பட்டானான்னு கேட்ட கேள்விக்கு ரசிக்கப்பட்டே சொல்லு, இல்லை ரசிக்கப்படலே சொல்லு. அமெரிக்காக்காரன் அப்படி தான் சொன்னேன், வெள்ளைக்காரன் ஏன்ட்ட. ஐயா ரசிக்கப்பட்டாரா? எப்படி ரசிக்கப்பட்டிய சாட்சியை சொல்லுங்க. பாம்பேயில் வச்சு கேட்க, அவர் அன்னைக்கு காலையில் பிரசவம் பண்ணார். அவர் சொல்கிறார், எங்களுக்கு 1500 கிளை ஊழியம் இருக்கிறது, இவ்வளோ பைபிள் காலேஜ் வச்சுருக்குறோம், இத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க, நாங்கள் உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிறோம். எனக்கு மனத்துக்குள்ளே ஓடிச்சு, ஏழை இதையா கேட்டேன் உங்ககிட்ட. நீ எப்போ கடவுளை சந்திச்ச, கடவுள் உடனே எப்போ சந்திச்சா? அதான் ரசிப்பு. என் கருத்து அதுதான். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கிளை ஊழியம் செய்கிறானா, பைபிள் காலேஜ் நடத்துகிறானா, ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ கோடிகள் செலவு செய்கிறாங்களா. அவன் செலவு செய்கிறத பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் அதானி எவ்வளோ நீ பெரிய ஆள், அம்பானி எவ்வளோ நீ பெரிய ஆள்? விளங்க மாட்டேங்குது. வெள்ளக்கரைங்களுக்கே விளக்கலையே. இவங்க கருப்பைங்க இந்தியாவில் இருக்க எல்லாம் ஐயனார் கோஷ், காற்று கருப்பு எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. காற்று கருப்பு இதில் இருந்து ஏசுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். கேட்டால் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு தானே போய் சொல்லணும். எப்படி கேட்கலான்னு கேட்டால் எப்படி ரசிக்கப்பட்டான்னு கேட்டால் ரசிக்கப்படாமலா இருப்போம். இது என்ன பதில்? இது என்ன கடை? உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லை சொல்லுங்க. கடவுள் பார்த்துக்குருவார். அதுக்கு மேலே மிஞ்சி என்ன போயிடும்? கடவுளை மிஞ்சியா காரியம் இருக்குது? தைரியமாக இருக்க வேண்டியது தானே, தைரியமாக சொல்ல வேண்டியது தானே. இதெல்லாம் சொல்லக்கூடாது, ரைட். அதனால் மொழிகளின் அடிப்படையில் இப்போ லத்தீன் போச்சு, ஹீப்ரூவில் இருந்து கிரீக் போச்சு, கிரீக்கில் இருந்து லத்தீன் போச்சு. அப்புறம் தான் புதிய ஏற்பாடு பாதி எழுதுனாங்க. அகஸ்டஸ் சீசரு, திபேரியு ராயன். இவங்க காலத்தில் ஏசுனா வர்றாரு. ஏசுனார் 3 வருஷம் ஊழியம் பண்ணுறாரு. அதை கூட இங்கே எழுதியிருக்கு. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏசுனார் 1 வருஷம் ஊழியம் செய்தார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். நீ என்னலே சொல்கிற? பதில் இல்லை. சிலர் 3 வருஷம் என்று சொல்லுகிறார்கள். நீ என்ன சொல்கிற? எங்களை பைபிள் காலேஜ் கூப்பிட்டு நடத்துறீல, நீ என்ன சொல்கிற? 1 வருஷமா? 1 வருஷம் 1 வருஷம். ஜெயக்குமார் என்ன பேசுறீங்க? 1 வருஷம் 1 வருஷம். ஏசுனார் ஊழியம் செஞ்சது 1 வருஷமா? சிலர் 1 வருஷம் என்று சொல்கிறாங்களா, சிலர் 3 வருஷம் சொல்கிறாங்களா. நீ என்ன சொல்கிறீன்னு சொல்லுமா இல்லையா? அப்புறம் எதுக்கு சிலபஸு? நீ சொல்லு. இப்போ சிலபஸ் எதையும் சொல்லிட்டு போட்டு நீ எங்களை நடத்துறீல, பைபிள் காலேஜ் MD சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டீல, சொல்லு. இது இவர் கூட அவங்க 3 வருஷத்தோடு பண்ணிட்டான் சிலபஸுக்காரன். அதுவும் சொல்லுகிறாங்கன்னு தான் சொல்கிறா. ஏன்னா புடி கொடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம ஸ்ரீவன் சொல்கிறாரு 3.5 வருஷம். 3.5 வருஷம்னு ஸ்ரீவன் பாஸ் சொல்கிறதுல கன்ஃபார்ம் தானே? நான் எங்கேயா சொன்னேன்? நான் எங்கே சொன்னேன் 3.5 வருஷம்னு? எங்கே சொன்னேன்? சொல்லியிருக்கேனே? எழுதியிருக்கல? நீ தான் படம் பிடிச்சிட்டு இருக்கிற, வச்சிருக்கியாப்பா? போட்டு காமிப்பா. 3.5 வருஷம் சொன்னேண்ணா. ஃப்ராடு பண்ணக்கூடாது. அப்படி சொல்லு. கன்ஃபார்ம் தானே? சொல்லு, ஆதாரம் கொடு. சரி எந்திரி சொல்லப்பா, எல்லாரும் கேட்கட்டேன். எத்தனை வருஷம் செஞ்சாரு அவர்? சித்தம் செஞ்சாரு, பித்தம் செஞ்சாரு, அது இல்லை. இப்போ டாபிக்கல் கம் டு தி பாயிண்ட். எங்க எழுதியிருக்கு? எந்த ஆதாரத்தில் நீ சொல்ற? விவாடுக்க சொல்லிட்டு இருக்க.
சொல்லப்பா, ஆதாரம் கட்டப்பா. பைபிளில் இருந்து ஆதாரம் கட்டுறியா, இல்லை வரலாற்றில் இருந்து ஆதாரம் கட்டுறியா, இல்லை நீனா சொல்றியா? ரைட், காட்ட சொல்லு. பைபிளில் இருந்து காட்ட சொல்லு. தங்கராஜ், நீ தான் கேட்டு எனக்கு சொல்லணும். சொல்லலைன்னு வச்சுக்க. என்ன சொல்றாரு? சொல்லு சொல்லு. என்ன சொல்றாரு? என்னவா? எனக்கு விளங்கலடா. சொல்லு. சொல்லல. எப்படி? சொல்லாட்டானே எனக்கு தூக்கம் வருது. முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை காட்டு. எப்பா 3 வருஷம்னு ஐயா ஸ்ரீபதி ஐயா சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் சொல்ல சொல்லு. பைபிள்ல இருந்து ஆதாரம் கொடுக்குறீங்களா, இல்லை வரலாற்றுல இருந்து சொல்றீங்களா? என்னப்பா 3 வருஷமா 3 வருஷமா 1 வருஷமா? இவங்க 1 வருஷம் சொல்கிறாங்க, 3 வருஷம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஐயா ஸ்ரீபன் ஐயா 3 வருஷங்கிறாரு. இப்படியெல்லாம் சில காரியங்களில் எனக்கு என்னன்னு கேட்டேன்னா, எந்த பரிசுத்தம் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆதாரம் காட்டுன்னு சொல்லிட்டு, ஆதாரம் சொல்லு. இப்போ இன்னைக்கு இதுக்கு முடிவு இல்லை. இன்னைக்கு சொல்லியிருக்கா? 3 வருஷம் ஒளி செஞ்சேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கா? எங்க காட்டுக்குன்னு தானே சொல்றேன். என்னப்பா? ஆதாரம் இருக்கா? நான் சொன்னனே, அதுக்கு ஆதாரம் சொல்லியிருக்கேனா? சொல்லியிருந்ததாக இருந்தால் என்கிட்ட நீங்கள் ஆதாரம் வாங்கணும். ஆதாரம் நீ தான் ஐயான்னு பாட்டு பாடிட்டு போனா எப்படி? ஆதாரம் நீர் தான் பாட்டு பாடினா போதாது. சொல்லுங்க. என்னப்பா? ஒன்றும் விளங்கலை. 2 நிமிஷத்தில் கட்டுறாரா? தருவேன்னு சொல்லிட்டாரா? உமக்கு சந்தோஷமா இல்லையா? நீ ரொம்ப வெவரா. நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? 3.5 வருஷத்துக்கு ஆதாரம் கொடுன்னு சொன்னா 30 வயசுல ஆதாரம் தர, அப்புறம் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாரோ அத்தனை வயசுக்கு தான். இது எவ்வளோ புரிய ஞானம்? 3 வருஷம்னு சொல்லல, எந்த பேசிக்கலப்பா ஆதாரத்தில் பேசுறீங்கன்னு கேட்டால் என்ன போய் சொல்லுவிய? அதுக்காகத்தான் நான் கேட்குறேன். எனக்கு இல்லை, நான் சொல்லிட்டு தப்பி போயிடுவேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் நான் அதை எடுத்தேன்னா, இயேசுநாதர் உங்கள் தலைவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் பூமியில், எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாருங்கிற ஒரு அறிவு வேணுமா இல்லையா? இயேசுவை பற்றி படிக்கணும். இயேசு வாழ்ந்த பலஸ்தாவை படிக்கணும். அதில் பூகோளம் படிக்கணும், வரலாறு படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும். கோகுலா, நான் சொல்லு. என்னப்பா? தீர்க்கதரிசனம் மற்றும் உவமைகளை அடிப்படையாக கொண்டது 70 வார தீர்க்க தரிசனத்திலிருந்து 3.5 ஆண்டுகள் காலத்தை யூகிக்க முடியும். தினசரிப்படி கடைசி வாரத்தில் நடுவில் நீக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் 7 ஆண்டுகள் என்று பொருள். எனவே கடைசி வாரத்தில் நடுப்பகுதி வாரம் தொடங்கிய 3.5 ஆண்டுகளுக்கு உன்னைய கொண்டு அடவு வைக்க வேண்டியது. அவ்வளோதான். கண்ணாடி ஓட்டாலும் தெரிய மாட்டேங்குது. மேசியா 7 + 62 வாரங்களுக்கு பிறகு வருகிறார். 69 வாரங்கள். அவர் 70வது வாரத்தில் நடுவில் துண்டிக்கப்பட்டு
விதிப்படியை வழங்குகிறார். ஒரு வகையில் தினசரி பணியை இனி தேவையில்லை என்பதால் அதை நிறுத்தினார். தானிய 9:24 அத்திமரத்தின் பூமி இந்த கால அளவை குறிக்கிறது. உண்மையாளர் அத்திமரத்தை டேன் அவன் குழப்புகிறான் என்பதற்காக எங்களை நீ குழப்பக்கூடாது. டேய் தானியல்ல உலகம் பூரா தியானிச்சிருக்கேன், ஆனால் இன்னும் முடிவு காணலை. அவங்க 9ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்கடா. தானியேல் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சிட்டைகளுடைய பாலாக்கிரம் வந்து எழுவார். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்கிரவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றார். 70 வாரம் அந்த 11ஆவது வசனமா? 70 வாரம்னு எந்த வசனம்? 24 வாசி. மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவங்களை தொலைப்பதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை பதிவிப்பதற்கும் தரிசனத்தையும் நித்திய தரிசனத்தையும் முத்தரிப்பதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இறுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இங்க கவனிங்க, இஸ்ரவேல் நாட்டை குறித்து பரலோகம் தானியேலுக்கு வெளிப்படுத்து. இஸ்ரவேல் மக்களை குறித்து ஒரு 70 வாரம் முன் குறிக்கப்படுகிறது. இந்த 70 வாரம் இந்த இஸ்ரவேல் மக்கள் கடந்து போகணும். இப்போ 70 வாரம் என்றால் இப்போ வாசித்தாரில் பாஸ்டர் சிவன், ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். இப்போ 70 வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? இதெல்லாம் படிக்கணும். கணக்கில் மக்கா இருந்தீங்கன்னா தெரியாது. எல்லாமே கணக்கு போட்டு படிக்கணும். அதான் வேதம் படிக்கிறது. அப்போ இதில் 69 வாரம் முடியும் பொழுது மேசியா சங்கரிக்கப்படுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தோட பரலோகம் போட்ட கணக்கு 70 வாரத்தில் 69 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி ஒரு வாரம் இருக்கு. மீதி ஒரு வாரம். இந்த ஒரு வாரம் இன்னும் நடக்கலை. இதை ஊழியக்காரங்க புரிஞ்சுக்கிறார். 69 வாரம் சிலுவை மரணத்தோடு முடியுது. மேசியா சங்கரிக்கப்படுவார் 69 வாரத்தினுடைய முடிவில். 70வது வாரம் என்று சொல்லும்போது அந்த வாரம் அந்தி கிறிஸ்து கொடுக்கப்படுது. யாருக்கு? அந்தி கிறிஸ்து. அப்போ இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தும் கடைசி ஆட்சி அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி. அதான் 8வது சாம்ராஜ்யம். அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் 8வது ஆனவனும் நாசமடைய போகிறவனுமாக இருக்கிறான் அப்படின்னு யோவான் எழுதுகிறான். அப்போஸ்தலன் நமக்கு எழுதி தந்திருக்கான். 8வது சாம்ராஜ்யம் அந்தி கிறிஸ்துக்கு தரப்படுகிற சாம்ராஜ்யம். இந்த 69 வாரம் இயேசுரார் மரித்த உடனே முடியுது. 70 வாரத்தில் 69வது வாரம் எப்போ முடியுது? எப்போ முடியுது? மேசியா சங்கரிக்கப்படும் 69 வாரம் முடிச்சு. 70வது வாரம் இன்னும் துவங்கலை. 70வது வாரம் இன்னும் சொல்லுங்க துவங்கலை. அது எப்போ துவங்க? அந்தி கிறிஸ்து ஆட்சி படத்தில் வந்து உட்கார்ந்த பிறகுதான் துவங்க. அது பேர் தான் என்னது? 70வது வாரம். புரிஞ்சுக்கிறீங்க? நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. சிக்கலில் இலக்கியம் அம்பிட்டு போயிடும். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க புரியுறாங்களோ புரியலையோ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ 70வது வாரம் இயேசு கிறிஸ்து மரித்ததில் இருந்து
அந்தி கிறிஸ்து ஆட்சிப்படத்தில் உட்காரு வரைக்கும் உள்ள காலங்கள் இருக்குல்ல, காலங்கள் இருக்கா இல்லையா? அந்த காலங்களுக்கு பிறகு தான் கிருபையின் காலம், பரிசுத்தாவின் காலம், சபையின் காலம், சுவிசேஷத்தின் காலம். காலங்களை பற்றி ஒரு அறிவு ஊழியக்காரங்களுக்கு இருக்கணும். குண்டக்க மண்டக்க போட்டு பேசிட்டு கூடாது. இதை புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ தானியேல் 9ஆம் அதிகாரத்தை கப்ரியேல் வந்து தானியேலுக்கு சொல்லி கொடுத்ததுல இருந்து சில காரியங்களை புரிஞ்சு 70 வாரத்தினுடைய காரியங்களை புரிஞ்சுக்கிறோம். 69 வாரம் முடிஞ்சு மேஜியா சிலுவையில் அறையப்பட்டதோடு 69 வாரம் முடிந்து 70வது வாரம் இன்னும் துவங்கவில்லை. அது எப்போ துவங்க? அந்தி கிறிஸ்து ஆட்சி படத்தில் உட்காரும் போது துவங்கும். அதான் அந்த வசனத்தினுடைய விளக்கம். அந்த 7 வருஷத்தை இன்னும் கப்ரியேல் பிரித்து கொடுக்குறான். அந்த வாரம் பாதி சென்ற பின்பு அப்படின்னா 3.5 வருஷம்னு பிரிக்கிறான். 7 நாட்கள் ஒரு வாரத்துக்கு நமக்கு, அதை 7 வருஷமாக வைக்கிறார். 7 வருஷம். அப்போ அந்த வாரம் பாதி செஞ்சுச்சுன்னா பாதி வருஷம் சென்ற பின்புன்னு நீங்கள் படிக்கணும். வார கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, வருஷ கணக்கில் படிக்கணும். அதை அந்த வாரம் பாதி சென்ற பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 7 வருஷத்தில் பாதி வருஷம் சென்ற பின்பு என்ன நடக்கும்? பாழாக்கிறவன் அருவருப்பான சட்டைகளோட வந்து என்ன செய்வான்? ஆலயத்தில் இறங்குவான். தேவன் போல உட்காருவான். உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் சேர போட்டுருவான். இஸ்ரவேலர்கள் அவன்கிட்ட ஏமாந்து ஒப்பந்தம் பண்ணிடுவாங்க. துவக்கத்தில் ஒரு 3.5 வருஷம் சமாதானமாக ஓடும். நடுவில் அந்த வாரம் பாதி 3 வருஷம் சென்ற பின்பு தேவாலயத்தில் தேவன் போல உட்காருவான். அப்போ தான் இஸ்ரவேலுக்கு கண்ணு திறக்கப்படும். ஐயையோ ஏமாந்துட்டமே, இவன் மேசியா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தாவீதின் குடும்பத்தார், லேவியின் குடும்பத்தார், அந்த குடும்பத்தார், இந்த குடும்பத்தார் தனித்தனியே ஒரே பேரானவனை சாக கொடுத்தது போல உட்காந்து புலம்புவான், அழுவான், கதறுவான், கண்ணீர் வடிப்பான். சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான், ஆகாய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான், ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கான். இதெல்லாம் உள்ளே இருக்கு. நீங்கள் இப்படி உட்காந்து இதெல்லாம் படிக்கணும். வசன ஆதாரங்களோடு படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசுவீங்க. இல்லைன்னா அது என்னத்துக்கு, அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேச வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ 70 வாரத்துக்கு தான் கணக்கு, இஸ்ரவேலனுக்கு போட்டப்பட்ட கணக்கு. நம்ம இப்போ கேட்குற கணக்கு என்ன? ஏசுனாரு 3.5 வருஷம் இருந்தாரா இல்லை? நீ அதை போட்டு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? அதான்டா, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் நான் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறேன். இதையா காட்டுறது? 70 வருஷம் கணக்கையாக காட்டுறது? ஓமையாவை காட்டுறது? எந்த ஓமை எடு? கோவிலை தட்டி விட்ற, அந்த கோவிலில் பதிவு சின்ன மூஞ்சியை பார்க்கணும், தட்டு. இப்போ உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையே எனக்கு, நீ கோவிலை தான் நம்புற? கூகுள் கிருஷ்ணா எல்லாம் கோகுலம்னா கோகுலை தான் தட்டு. படி எந்த ஓமையிடா அவங்க கேட்டு சொல்கிறேன். அது தனி சப்ஜெக்டு. ஓமைகளின் மூலமாக 3.5 அப்படின்னு சொல்கிறான்ல, அதுக்கு எதை ஆதாரம் கட்டுறேன்? அது 70 வாரத்தில் இல்லைப்பா வருது. ஓமை ஏசு சொன்ன ஓமையை சொல்கிறேன். அது எந்த ஓமை சொல்லு, நாங்கள் படிச்சுக்கிறோம். மூணரைன்னு வேதத்தில் பல இடங்கள்ல இருக்குது. அதை எடுத்து இதில் போடலாமா? ஆட்டை தூக்கி குட்டியில் போடுறது, குட்டியை தூக்கி ஆட்டில் போடுறது, அப்புறம் கழுத்தில் போட்டுக்கிட்டே தேடுறது. அவன் பேர் என்ன? அவன் பேரே நமக்கு வாயில் வராதுடா. எந்த ஊருக்காரன்? என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் ஊழியம் சரியாக
எக்ஸாக்டா சொல்றாரு. 1260 நாட்கள் நீண்டது அவருடைய ஞானஸ்நானம் முதல் மரணம் வரை. 1266 60 நாளா 66 1260. 60 1260 நாள் நினைச்சிருச்சுன்னு இவன் சொல்கிறேன். இருந்தார், ஊழி மூடி செஞ்சார். இவன் சொன்னால் எப்படி நான் ஏற்றுக்குருவேன்? இவன் சொல்லிட்டா கோவிலில் ஏற்றிட்டா. நாங்கள் அபிஷேகம் பெற்றவங்களா? அவங்களாம் அறிவில் பேசுவாங்க. நாங்கள் ஆவியானவரை வழிநடத்தப்படுறவங்க. எங்கள் வாழ்க்கையவே கடவுளுக்காக அர்ப்பணிச்சு நிற்கிறோம். அவன் சொல்கிறான்னு நான் எடுக்க மாட்டேன். அத்தி மரத்தின் ஓமையும் இந்த கால அளவை குறிக்கிறது. எந்த அத்திமரம்? அவர் சொல்றாரு. எத்தனை அத்திமரம் இருக்குது வேதத்தில்? அவன் எந்த அத்திமரத்தை சொல்கிறேன்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவான். தெரியாதனமாக சொல்லிவிட்டேன், ஆளை விடு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு. பஸ்காக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 3 வருட கால பகுதியில் 4 பஸ்காக்கள் உள்ளன. கடைசி பஸ்கா காலத்தின் முடிவோடு இணைக்கப்பட்டுள்ளது. அதை கொண்டு வராது. இப்போ தான் ஒட்டி வர்றா என் கருத்துக்கு. மற்றதெல்லாம் ஒத்து வராது. சும்மா ஆளை ஏமாத்துறக்கா சொல்கிறது அந்த கருத்து. இப்போ தான் வர்றேன். சொல்லு. இயேசுவின் ஊழியத்தின் போது 3 பஸ்கா பண்டிகைகளை பற்றி யோவான் அறிவிக்கிறார். ஆனால் அதிகாரங்கள் 4 மற்றும் 6 இடையில் ஒன்று மறைக்கப்பட்டுள்ளது. அதை நான் நிரூபிக்கிறேன். எப்படி? முதலில் 3 பஸ்காக்கள். முதல் பஸ்கா. இதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசர்களும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாட்கள் தங்கினார்கள். யூதர்களின் பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். யோவான் 2:12-13. மூன்றாவது பஸ்கா. ரெண்டாவது பஸ்கா சாரி என்ன சாரி? இல்ல உனக்கு மாறு கிடையாது. போ. இல்ல பாயிண்ட் நம்பர் 2 போட்டு மூன்றாவது பஸ்கா. பாயிண்ட் நம்பர் 2ல வந்து மூன்றாவது பஸ்கா கொடுத்துருக்கிறார். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசர்களுடனே கூட உட்கார்ந்தார். யூதர்களுடைய பஸ்கா பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்றார். தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை அவரே அறிந்திருந்தபடியால் அவரை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். யோவான் 6:5-6. 4வது மற்றும் கடைசி பஸ்கா. யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படி நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். யோவான் 11:55. 2வது பஸ்காவை பற்றி என்ன நீங்க கேட்டது? யார்கிட்ட? நம்மள்ட்ட கேட்கிறாரா? இரண்டாவது பஸ்காவை பற்றி என்ன? யோவான் அதிகாரம் 2:2 ஒரு பஸ்கா 2 முதல் ஒரு பஸ்கா பண்டிகை குறிப்பிடப்பட்டுள்ளது. யோவான் அதிகாரம் 6:3 இன்னொரு பஸ்கா பண்டிகை குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள காணாமல் போன 2வது பஸ்காவை பற்றிய முக்கியமான குறிப்பு யோவான் அதிகாரம் 4 உள்ளது. அறுவடைக்கு இன்னும் 4 மாதங்கள் உள்ளன என்று நீங்கள் சொல்லவில்லையா? இதோ வயல்களை பாருங்கள், அவை ஏற்கனவே அறுவடைக்கு தயாராக உள்ளன என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 4:35. இயேசு கலிலேயாவுக்கு சென்று சமாரியா வழியாக கடந்து சென்றார். அங்கு சமாரியார்கள் விசுவாசிகள் ஆனார்கள். குறைந்தபட்சம் இயேசு 2 நாட்கள் தங்கியிருந்த அந்த குறிப்பிட்ட ஊரில் அவர் மக்களை பற்றி பேசினார். அறுவடைக்கு வெண்மையான மக்களின் பயிர் எதிர்காலத்தில் காணி அறுவடைக்கு இன்னும் 4 மாதங்கள் இருந்தன. எப்படி இருந்தாலும் பயிர்கள் உண்மையில் அறுவடைக்கு வெண்மையானவை. சில பைபிள் நினைப்பது போல என்றால் வெண்மையானவை என்றால் 2வது பஸ்கா ஏற்கனவே கடந்திருக்கும் மற்றும் தவிர்க்கப்பட்டிருக்கும். அல்லது உடனடி. ஏன்? பஸ்கா பண்டிகைக்கு பிறகு வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்லியின் முதல் பலன்களை காணிக்கையாக செலுத்துவதற்கு முன்பு தானிய அறுவடையை தொடங்க முடியாது. பொதுவாக பஸ்கா பண்டிகையின் போது பார்லி பயிர்கள் இன்னும் முழுமையாக தயாராக இல்லை. சில சீக்கிரமாக பழுத்தவை மட்டுமே. அறுவடைக்கு வெண்மையானது என்பது பஸ்கா கடந்து விட்டது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். அரிதான சந்தர்ப்பங்களில் உதாரணமாக இது ஒரு இடைக்கால மாதம் லீப் வருடத்திற்கு பிறகு பயிர்களின் நிலையை பொறுத்து பஸ்கா தாமதமாகலாம். இது நடந்தால் 2வது பஸ்கா கடந்த காலத்திற்கு பதிலாக உடனடியானதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் மறைக்கப்பட்ட 2வது பஸ்கா 4 மாதங்களுக்கு முன்னால் இருப்பதற்கு பதிலாக அறுவடைக்கு வெண்மையானது என்ற நிகழ்விற்கு நிரூபிக்கப்படுகிறது. இயேசு உருவகமாக பேசினார் என்பதையும்
விவரிக்கப்பட்ட நிகழ்வுகள் வயல்கள் அறுவடைக்கு வெண்மையாவதற்கு 4 மாதங்களுக்கு முன்பு நடந்தன என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். இது பொதுவாக முதல் மாத இறுதிக்குள் நடக்கும். முதல் மாத இறுதியில் இருந்து 4 மாதங்கள் முன்னோக்கி சென்றால் 9ஆம் மாத இறுதிக்கு வருகிறோம். 9ஆம் மாத இறுதியில் கொண்டாடப்படும் ஊழியர்களின் பண்டிகையாகிய கணுக்கா இருந்தது. இந்த பண்டிகை முடிந்த பிறகு இயேசு யூதேயாவை விட்டு வெளியேறியிருக்கலாம் அல்லது அவர் கலந்து கொள்ளாமல் முன்னதாகவே வெளியேறியிருக்கலாம். ஆனால் அதிகமாக இல்லை. கணுக்கா ஒரு விருப்ப விருந்து. பஸ்கா சாபூத் மற்றும் கூடாரங்கள் கட்டாயமாக இருந்தன. அனைத்து ஆண்களும் எருசலேமுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதாவது அவர்கள் மோசையின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு எல்லா சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று பைபிள் கூறுகிறது. எனவே இயேசு கணுக்கா பண்டிகையின் போது கலிலேயாவில் இருந்தார் அல்லது பண்டிகை முடிந்த உடனேயே யூதேயாவை விட்டு வெளியேறினார். யோவானின் அடுத்த அத்தியாயங்கள் இயேசுவை பெதஸ்தா குளத்தில் எருசலேமில் மற்றொரு யூதர்களின் விருந்தில் வைக்கிறது. யோவான் 5:1. இந்த விருந்து பஸ்கா சாவோத் வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தே பஸ்கா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 50 நாட்கள். கூடாரங்கள் 7வது மாதத்தில் சேகரிப்பு விழா அல்லது அடுத்த கணுக்கா 9வது மாதத்தில் 25வது ஆக இருந்திருக்கலாம். பண்டிகை பஸ்கா பண்டிகையாக இருந்தால் நாம் நமது 2வது மறைக்கப்பட்ட பஸ்காவை கண்டுபிடித்து விட்டோம். எங்கே கண்டுபிடிச்ச? ஏழை நீ பாட்டுக்க வாதிக்கிட்டு போகிற. இனி சாயா குடிச்சா தான் உட்காந்து கேட்க முடியும். தலை சுத்து. இருக்கலாம் let us assume. அந்த வேர்டு போட்டாலே அது யதார்த்தம் அல்ல, அது ஆதாரம் அல்ல, அது கன்ஃபார்ம்டு இல்லை. தட் இஸ் ராங். நம்ம தியரி எழுதுனால ஒருத்தன் சத்தியத்துக்கு எதிராக கடவுள் இல்லைன்னு எழுதினான்லப்பா. டார்வினுடைய டாக்குமெண்ட், அவனுடைய ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட். கடவுள் இல்லைன்னு சொல்லி எழுதுவான். அவன் சொல்லுவான், இப்படி ஒரு அணு இருந்திருக்கலாம், இப்படி அது வெடித்து சிதறி இருக்கலாம், அது இப்படியெல்லாம் இந்த இயற்கை மண்டலங்கள் இருக்குல்ல, இப்படி ஒன்று ஒன்றா உண்டாயிருக்கலாம். கடைசியில் மிருகங்கள் உண்டாயிருக்கலாம், ஊரும் பிராணிகள் உண்டாயிருக்கலாம், பறவைகள் உண்டாயிருக்கலாம். கடைசியில் மிருகங்களில் குரங்கு உண்டு. அந்த குரங்கு வளர்ந்து அது வால் தேஞ்சு அப்படி மனுஷனாக மாறி இருக்கலாம். மாறினான் என்பதல்ல, அது கன்ஃபார்ம்டு. இருக்கலாம் என்று ஒரு தியரி எழுதுறான் அப்படின்னா அவனுக்கே அதில் என்ன இல்லை, உறுதி இல்லை, நம்பிக்கை இல்லை. இதை படிச்சுட்டு காலேஜில் படித்து கொடுக்குறாங்க, இதை படிச்சுட்டு டார்வின் கொள்கை தான் சரிங்கிறான். இது மாதிரி இந்த ஆள் இருக்கலாம் அப்படிங்கிறார். அவர் வாய்ச்சி முடிச்சிட்டார். வாசிக்க வேண்டிய வேதமாக வாசித்து முடிந்தாயிற்று. நீங்கள் சாயா குடிக்க போங்க. வேலை அவனுக்கு வயசு என்ன? முதல்ல அவன் என்ன படிச்சிருக்கான்? அவன் படிப்பை போட்டிருப்பாங்களாடா? ஒன்றும் போடல. அப்புறம் இவன் சொன்னதையெல்லாம் நம்ம படிக்க முடியுமாடா? என்ன படிச்சிருக்கான்? எத்தனை வருஷம் படிச்சிருக்கான்? எத்தனை வருஷம் தியானத்தில் இருந்து இதை சொல்லியிருக்கேன்? சில அறிவில் சொல்லுவாங்கடா, பல புத்தகங்களை படிச்சுட்டு கோவிலில் எழுதி வச்சுருப்பாங்க. இப்படி உட்கார வச்சு நம்ம ஆதாரம் கட்டோம்னா மாட்டிக்கிடுவான். போய் சொல்ல முடியாது. யாத்திராவது புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசி. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. தொடர்ந்து வாசி. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்லாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்துள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கத்தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும்
ஆணும் 1 வயதுள்ளமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசி கடைவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அவன் சொன்னான்ல, மொதல் பஸ்கா 2வது பஸ்கா அப்படின்னு சொல்லாமல் 3வது பஸ்காவுக்கு போயிட்டு நீங்கள் 2வது பஸ்கா என்ன என்று கேட்பீர்கள். என்ன விளக்கம் கொடுக்குற நீ? உட்கார்றான்னு சொல்லியிருப்பேன். நீ ஸ்டீபனாக இருந்ததுனால ஒன்றும் சொல்ல முடியும். பஸ்காவை பற்றி பேசுகிறோம். முதல்ல பஸ்காவினுடைய சரித்திரம் தெரியும். நீனா ஒரு விளக்கம் கொடுத்தா எப்படிப்பா? நாங்களாவா ஒரு விளக்கம் கொடுக்குறோம்? வரலாற்றை பேசுகிறியா, வரலாற்றில் வா. பூகோளத்தை பேசுகிறியா, பூகோளத்தில் வா. மேத்தமெட்டிக்ஸ் பேசுகிறியா, மேத்தமெட்டிக்ஸில் வா. சயின்ஸு பேசுகிறியா, சயின்ஸில் வா. எந்த ஆங்கிளில் வர்ற அத்தனை ஆங்கிள்லேயும் இந்த 66 புத்தகத்திலேருந்து நான் உனக்கு பதில் சொல்கிறேன். நீ என்னத்தையா சொன்னால் நான் ஏற்றுக்கிற முடியாது. அப்போ பஸ்கான்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒட்டி வர்றேன்னு சொன்ன உடனே அது இல்லை சிரிச்சேரி சிரிச்சா. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், போது இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரி. அதனாலப்பா பஸ்கான்னு சொன்ன உடனே, ஸ்டீபன் பஸ் சொன்ன உடனே அப்போ வாசி எனக்கு அது ஒட்டி வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் 2வது பஸ்கா சொல்ல தெரியல. 3வது பஸ்காவை பேசிட்டு அப்புறம் 2வது பஸ்கா பேசுகிறேன். பஸ்காவை பொறுத்தளவுக்கு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய பஸ்கா இயேசு கிறிஸ்து. அந்த ஆட்டுக்குட்டி எப்போ பிறந்தது, எப்படி வளர்ந்தது, எப்போ இருந்து இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. 14ஆம் தேதி தான் அடிக்கணும். 10ஆம் தேதியை தேர்ந்தெடுக்கணும். அந்த 4 நாள் கிடந்த பிறகு மாலையிலே ராத்திரியிலே அதை அடித்து இப்படி அந்த ரத்தத்தை பண்ணணும், அப்படி மாம்சத்தை இப்படி பண்ணணும். அதை சாப்பிடும்போது குடும்பமாக உட்காந்துருக்கணும், வெளியே சுற்றிட்டு தெரியக்கூடாது. 14ஆம் தேதி அவரே சொல்கிறார், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. வனாந்தரத்தில் வச்சு பேசுகிறாரு, இந்த வருஷம் பிரதான வருஷமாக இருக்கட்டும், இந்த வருஷத்தில் இந்த மாதம் பிரதான மாதமாக இருக்கட்டும். அப்போ வருஷத்தை காலண்டர் கொடுக்குறாரா தெய்வா. அப்போ காலண்டர் பஸ்காவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார், இந்த வருஷம் பிரதான வருஷம். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க காலண்டர் வேறு. சந்ததியாய் ஆதாமில் இருந்து ஆபிரகாமில் இருந்து வர்றாங்கல்ல, அந்த காலண்டர் வேறு. அவங்களுக்கு 3 காலண்டரு. இஸ்ரவேல் மக்களுக்கு 3 காலண்டர். அப்போ இவங்க வனாந்தரத்தில் வந்ததில் இருந்து ஒரு காலண்டரை இப்போ கொடுக்குறேன். இது அரசியல் காலண்டரா, விவசாயத்தை அடிப்படையாக்கின காலண்டரா, அல்லது ஆன்மீகத்தை அடிப்படையாக்கின காலண்டரா? கேள்விகள் இருக்கு. அப்போது இவங்களுக்கு ஆண்டவர் காலண்டர் கொடுக்குறேன். இப்போ வனாந்தரத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த காலண்டர் தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு. அதில் பாரம்பரியமாக அவங்களுடைய முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரிய காலண்டர் இது வேறு.
அடுத்து விவசாய காலம், பருவ காலங்கள் மாறுது இல்லையா, அந்த காலங்களுக்கு ஏற்றபடி ஒரு காலண்டர். இப்படி 3 விதமான காலண்டரில் உடையவனாக இஸ்ரேல் மக்கள் இருக்கான். அவன் எந்த காலண்டர் அடிப்படையாக்கி பேசுகிறாங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அப்போ தான் சரியாக பேச முடியும். எல்லாமே காலண்டர் தான், தெரியாது, படிக்க மாட்டாங்க. அப்போ அதில் சொல்கிறாரு, இது பிரதான மாதம், இதில் 14ஆம் தேதி அடிக்கணும். 14ஆம் தேதி அடிக்கிற அந்த ஆட்டுக்குட்டி, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்காடுகளை மேற்சத்தில் பூசணும். அதை இப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வருஷத்தையும் மாதத்தையும் முதலாவது அவர் கொடுக்கல. அதாவது வனாந்தத்துக்கு புறப்படுற டைமிங் அந்த ராத்திரியில் இப்படி செய்யணும். 14ன்னு சொல்கிறாரா, 14ஆம் தேதி 10 நாள் இருக்கணும்னு சொல்கிறார். 14ஆம் தேதி அடித்து, அப்போ 4ஆம் தேதி தான் அதை என்ன செய்யணும், அடிக்கணும். அப்போ அடித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ராத்திரியிலேயே புளித்தமாவை புளிக்கிறதுக்கு முன்னாடி அள்ளிக்கிட்டு போய் செங்கடையில் கலந்துருவாங்க. ஏறக்குறைய 15ஆம் தேதி வனாந்தரத்தில் இருப்பேன். எத்தனை தேதி? ஏன்னா இங்கே 14 முடிஞ்சிடும் எகிப்தில். 15ஆம் தேதி செங்கடையில் கலந்துருவேன். இந்த 4 நாள் ஒவ்வொரு வீட்டினுடைய முத்தத்தில் கிடக்கும் அந்த ஆட்டுக்குட்டி. அதுக்கு பேர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மக்கள் மேல் வர்ற கோபத்தை மாற்றக்கூடிய வல்லமை அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி எழுத்தின்படி உள்ளது. நமக்கு ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆவியின்படி உள்ளது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ 4 நாள் 4ஆம் நாள் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ஆட்டுக்குட்டி பஸ்கா அப்படிங்கிற தலைப்பில் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். நம்முடைய பஸ்காவை ஆட்டுக்குட்டி எத்தனை வருஷம் இருந்தார், ஊழியம் செஞ்சார், அவர் எப்போ அடிக்கப்பட்டார் அப்படின்றத பஸ்காவில் இருந்து தான் எடுக்கணும். அதை போட்டு எடுக்கக்கூடாது. அத்தி மரத்தில் எடுக்கக்கூடாது. ஆலமரம், அத்தி மரம், அடுத்த மரத்தில் எடுத்தால் நம்ம தலையை அட்டிட்டு கட்டிட்டு. வரலாறு படித்தவன், சத்தியம் படித்தவன், வெளிப்பாடு உள்ளவன்ட்டு அதெல்லாம் செக்கு செல்ல. அதனால் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், மரித்தல், நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கடந்து போன பாதைகள், இதில் இல்லாமல் 3 நாள், அதே இது 3 வருஷம். அப்போது வருஷத்தில் பார்த்தோம்னா, மாதத்தில் பார்த்தோம்னா 15ஆம் தேதி தான் வருது. கால் வச்சது 15ஆம் தேதி புளிப்புள்ள அப்ப பண்டிகை தொடருது. 14ஆம் தேதி மட்டும் செய்யப்படுகிற பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. அது 7 நாள் கண்டினியூ வரும். புளிப்புள்ள அப்ப பண்டிகை பஸ்காவை ஒட்டி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது முதற்பலன் பண்டிகை இப்போ தான் விவசாயம் பண்ணி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் அந்த ஆள் போட்டு குழப்புறேன். முதற்பலம் பண்டிகை, முதற்பலம் பண்டிகை அறுவடை கடன் வந்து முதற்பலனை செலுத்துவாங்க. வயலில் இருக்கிற கருதை அறுப்பாங்கடா, அறுத்து முதல் கதிர்கட்டை கொண்டாந்து கோயிலில் விடுவேன். மற்ற கதிர்கட்டை அறுத்து கழுத்தில் விடுவேன். இப்படி கதிர்கட்டையெல்லாம் கொண்டு வரேன். அந்த ஆள் முதற்பலனை கொண்டு வரேன். நம்ம கேட்ட கேள்வி ஏன் சுற்றுறாங்க? சுற்றி சுற்றி வந்தாகோ சுற்றுல விட்டுட்டு போயிட்டாரு போகணும். அதனால் இந்த அறுவடைன்னு அவன் இழுக்கிறான் மத்தியா, முதற்பலன் பண்டிகை. அதில் இருந்து எண்ணுவாங்க. இந்த முதற்பலன் கருதுக்கட்டை போட்டதில் இருந்து மறுநாள் தொடங்கி எண்ணுவாங்க. 49 நாள் எண்ணுவான். 49 நாள் எண்ணிட்டு 50ஆவது நாள் வரும்போது பெந்தகோஸ்து பண்டிகை. அப்போ பஸ்கா பண்டிகை, அடுத்து புளிப்புள்ள அப்ப பண்டிகை, அடுத்து முதற்பலன் பண்டிகை, அதோடு கூட பெந்தகோஸ்து பண்டிகை. இதையெல்லாம் சொல்லணுமா நமக்கு? உன்னை மாதிரி ஆளுக்கு தேவை, அவன் தான் தேவை. அப்போ தான் அவன் உன்னை சுற்றி விட முடியும். நமக்கு தேவையில்லை.
பஸ்கா பண்டிகையில் எத்தனாவது நாள் அடித்தாங்க, அதான் நமக்கு வேணும். அப்போ 15 நாள் கழித்து தான் வனாந்தரத்தில் இவங்க கடந்து போகிறாங்க இஸ்ரவேலை. அப்போ ஒரு மாதத்தில் 15 நாள் எகிப்தில் போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? எகிப்தில் செலவழிச்சிட்டேன். 14 நாள் எகிப்தில் போயிடுச்சு. 15 நாள்லேருந்து அவங்களுக்கு கணக்கு. அப்போ பஸ்கா என்று சொல்லும்போது முதல் பஸ்கா, ரெண்டாவது பஸ்கா, மூணாவது பஸ்கா அப்படின்னு வசனங்களை காட்டணும். அதை விட்டு 1லேருந்து டக்குன்னு 3க்கு போயிட்டு அப்புறம் பஸ்கா அப்படின்னா எப்படி? நீ ஏன் பாத்ரூம் ஏன் போகிற? ரெண்டாவது பஸ்காவை சொல்லிட்டு முதல் பஸ்கா சொல்லிட்டீங்கன்னா அடுத்து ரெண்டாவது பஸ்கா சொல்லணும். ரெண்டாவது பஸ்கா சொல்லி முடிச்சிட்டின்னா மூணாவது பஸ்கா சொல்லணும். ஓட்டு சுற்றிக்கிட்டு 35 வருஷமாக தோண்டியிருக்கேன்டா இதை, இவெல்லாம் ஒரு நாளில் எனக்கு சொல்லிட்டேன்னா எப்படா? எத்தனை பேப்பர் கிழிச்சிருப்பேன் தெரியுமா? 40 நாள் ஒவ்வொரு வருஷமும் பேப்பரே குமிஞ்சு கிடக்கு. சாப்பிடாம கிடந்து தோண்டியிருக்கேன். அப்போ அகில உலகத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல அறிவேன். இன்டர்நேஷனல் பைபிளை வச்சு தோண்டுவேன், ஆங்கில பைபிளை தான் தோண்டுவேன். ஏன்னா நமக்கு சில ஆதாரங்கள் வேணும், அதுக்காக தோண்டுவேன். அதனால் முதல் பஸ்கா, ரெண்டாவது பஸ்கா, மூணாவது பஸ்கா 14ஆம் நாள் 3 நாளைக்கு பின்பு அது உயிரோடு இருமோ அந்த குட்டி, ஆட்டுக்குட்டி. மூணு பஸ்கா இயேசு இருந்த ஊழியம் செய்த 4வது பஸ்கா வர்றதுக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்பட்டார். 3 பஸ்கான்னு சொல்லும்போது 3 வருஷம் முடிஞ்சிச்சு. 4வது பஸ்கா வர்றதுக்கு முன்னாடி தான் அடிக்கப்பட்டார். 4வது பஸ்கா வர்றதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டார். அந்த 15 நாள் 4வது வருஷம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எந்திரிச்சிற நாள் என்னென்னா அந்த 15 நாள். அதைத்தான் 3 வருஷம்னு சொல்லணும். இவங்க சொல்கிறாங்களே ஈஸ்டர் டே, குருத்தோலை ஞாயிறு, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைடா. வெள்ளிக்கிழமை அறையப்பட்டார், ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சார், இதெல்லாம் பைபிளுக்கு விரோதம், துரோகம். அவங்க சொல்கிறது தான் நம்ம ஆளுங்க நம்புவாங்க. சின்ன மிச்சரு, சின்ன அரிசி, இதெல்லாம் சின்ன பள்ளியில் கொடுக்கணும். எனக்கு பெரிய அரிசி கொடுக்கணும், பெரிய மிச்சர். எங்கே என்ன சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. அந்த காற்று அடிக்கிறாரு லாபன்னு. நீங்க இப்ப எழுதி வச்சிருக்கிறத அதை கொடுக்கலாம். பைபிள் கலைச்சாரும் அந்த புக்கா வெளியிட போறோம் உங்களுக்கு. நாங்கள் 35 வருஷம் 40 வருஷம் நாங்கள் ராத்திரி போல தூக்கம் இல்லாமல் சோறு இல்லாமல் கிடந்து தோண்டி எடுப்போம். எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு நீங்கள் லேசாக கப்பிய கொடுப்பேன். புக்கா நான் தப்ப சொல்லிட்டேன்ல, அது மாதிரி சொல்லிட்டு போவேன். உனக்கு கொடுக்க மாட்டேன், உனக்கு தர மாட்டேன்.